திசை மாறும் வாழ்க்கையே. மணி இன்னும் 10 கூட ஆகல, அதுக்குள்ளேயும் வெயில் மண்டை பொழக்குது கிரகத்தையெல்லாம். இது எப்படித்தே இந்த மாடு கண்ணுகளையெல்லாம் மேய்ச்சி கொண்டு வந்து கட்டுறதோ தெரியலையே முருகா. மண்டையில் ஏதாவது ஒரு இத்தனை நாள் முடி இருந்தானாலும் இந்த வெயிலுக்கு கீழே கொஞ்சம் தாங்க முடியும். என்னதே மண்டைக்கட்டு கட்டிட்டு போனாலும் நம்ம நேரம் சூடு தாங்க முடியுதா? ஐயோ, அந்த காலத்துல எல்லாம் இப்படி வெயில் அடிச்சிருந்தா அது எப்படி பாடுபட்டு பண்ணையும் பண்ணி பொழப்பத்தனத்தை கொண்டு வந்திருப்பேன் நான் முருகா. என்ற கவன்று இருக்க வரைக்கும் நான் நோகாமத்தே இருந்தேன். அதனாலையோ என்னமோ அந்த ஆண்டவனுக்கே பொறுக்க மாட்டாம அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. அவரு கூடவே என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா இருந்திருக்காதா? எங்கேயோ ஒண்டி கட்டையா ஒல்லாடிட்டு கடோன்னு என்னையும் மட்டும் விட்டு போட்டு போயிட்டாரு ஆவி மனுஷன். என்ன பண்ணி தொலைட்டு நான் ஆம்பளை பையன்னு ராசாவாட்ட வளர்த்து இன்னைக்கு குரங்கு கையில் பிடிச்சி கொடுத்துருக்குறேன் நான். ஐயோ, என்ற வாடை என்னைக்கு தீர்றதே முருகா. எப்படியோ மொல்ல போய் அந்த மாட்டு தண்ணி காட்டி கட்டிட்டு வருவோம். அருக்கணியக்கா வாசரசு எங்க 4 நாளாக ஆளையவே இந்த பக்கம் காணோம். அதை ஏக்கா கேட்குறீங்கோ? 4 நாளாக ஒரே முட்டி வலிக்கா. அதனால தான் அக்கட்டை எங்கேயும் போகல, வீட்டோடவே உட்காந்துட்டும் போ. என்னல சொல்கிறேன், இந்த வயசுலயே உனக்குமா முட்டி வலி? எனக்கு தான் முட்டியாக நோகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். உனக்கும் வந்துருச்சா? இறகத்தை எப்போ என்ன நோவு வருதுன்னே தெரியல போ. ஐயோ அருக்கணியக்கா, நீங்களும் நம்பிட்டீங்களா? அக்கா, எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி போட்ட ட்ராமாவக்கா. என்ற மருமகளை விட்டு துரத்துறதுக்கு நான் போட்ட நாடகம். என்ற மகனையும் ஒரு வழியா கொஞ்சம் அப்படியே என்ற வழிக்கு கொண்டு வந்துட்டுனக்கா. என்னல சரசு சொல்கிறேன், நெசமாவா சொல்கிறேன்? அக்கா, எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்த வித்ததை நீங்களே இப்படி சாக்கானா எப்படியக்கா? அதுக்கு இல்லை. ஏண்டி சரசு, நீ அவ்வளோ சீக்கிரம் உன்ற மருமகாரி விட்டு கொடுக்குற ஆளே இல்லை. நான் சொன்னே இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி இந்த வேலை பண்ணினதே எனக்கு ஒரே சாக்கா போச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. பின்ன என்னக்கா, இவளுக்கு நான் நாயாட்ட பேயாட்ட போனா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா துணிமணி முதலாவது துவைச்சு போட்டு இவளை பார்த்துட்டு இருக்கிறது நான். என்றகிட்டம் கூட சொல்லாமல் என்னைக்கு வீட்டு வாசப்படி தாண்டினாலும் அன்னைக்கோட சனின்னு தலை முழுகிட்டேன். நல்ல காரியந்தேலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் நல்ல சான்ஸு, இதைய பயன்படுத்திக்கோ. விட்டுட்டே அப்புறம் போச்சு. இல்லைக்கா, கூடி சீக்கிரத்தில் 2 பேர்த்தையும் வீட்டுட்டு துரத்துறனா இல்லையானுவார். வீட்டுட்டு துரத்துறதெல்லாம் இருக்கட்டுண்டி சரசு, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட போகிறான். அதை கவனமாக பார்த்துக்கோ. அள்ளுவா யாரு? இந்த சரசுகிட்டவா? என்றகிட்ட ஒரு கடுங்கூட பிடுங்க முடியாது. ஏது எப்படியோ நீ நினச்சது நடந்தா எனக்கு சந்தோஷம் தாண்டி. ஆமாம், அது இருக்கட்டும் மக்கா. இந்நேரத்துக்கு கேட்க வெளியில் உட்காந்துருக்குறீங்க? அது ஒன்றும் இல்லையில சரசு, இந்த மாட்டுகளை வேற தண்ணி காட்டி கட்டோன்னு எங்கே மேய்க்கிறக்கா அவுத்து விட முடியுது? அடிக்கிற வெயிலுக்கு மண்டை 2 பொழந்துட மாட்டேக்குது. அதுதே போகலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்னு உட்காந்துட்டுக்கிற. ஏக்கா, ஆள்காரன் ஒருத்தனும் இல்லையா? நீ எனத்துக்கு போய் இந்த வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிற? ஆள்காரங்கிட்ட சொன்னால் அவனை அவுத்து விட போகிற. அந்த பாலா போனவனுக்கு எங்கேயிலே வர்றானுகோ? ஒரு நாளைக்கு வர்றானுகோ, 4 நாளைக்கு வரமாட்டேங்கிறானுகோ. அவனுக்கிட்ட மண்டை உடைக்கிற நேரத்தில் நம்மளே அழுது போட்டு வந்துடலாம். ஏக்கா, எங்கே எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்கிற நீ ஏக்கா இத்தனை கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிற? சிவனேன்னு எங்கேயோ அந்த மாட்டுகளையெல்லாம் கொடுத்து போட்டு பொட்டுமணியாட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன உனக்கு என்னல வந்துட்டு நான் வேற இன்னொரு ஒட்டப்பிள்ளை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறனே, அவளை நல்ல முறைக்கு அவனால் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா போது. அதுக்கப்புறம் நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்களா? ஏதோ அது வரைக்கும் நாள் ஒரு அளவுக்கு நாள் இருக்கோன்னு மல்லடி, அப்போ தேனை மதிப்பானுகோ. ஆமாம், ஏன் இருக்கணியக்கா, நம்ம ரங்கத்தக்கா சொன்ன மாதிரி அந்த கவுண்டரைய மகனுக்கு நம்ம மீனால் கட்டி வைக்கிறதுக்கு என்னால் பிளான் போட்டிருக்கிறியா? அந்த கதையெல்லாம் கேட்குறேன். அவகிட்ட கல்யாண பேச்சே ஒரு பேச்சு பேச முடியல. நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், சொந்த கல்ல நிற்கணும். அம்மாடி அவளை சமாளிக்கிறது எனக்கு பெரிய வேலையாவல்ல இருக்குது.
ஏக்கா ஊருக்கே ஐடியா சொல்லிட்டு வர நீ ஏக்கா இப்படி புலம்பிட்டு கிடக்குறீங்க எனக்கு புரியல. என்ன சரசு வந்துட்டே நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அவன்ற வழிக்கு மசைவனாங்கிறாள. ஆர்கனியக்கா இங்கே பாருங்கோ, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வேலைக்கு ஆகாது. பேசாம மீனால கூப்பிட்டு இதே மேட்டர்னு பட்டு 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 நீ சொல்லி போடாக்கா. பாப்ப முடி என்ன அர்க்கானி சரசு 2 பேர் இந்நேரத்துக்கே வட்டி மன்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? அக்கா இப்பத்தே உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நீங்களே கரெக்டாக வந்து நின்றுட்டீங்க. வாங்க. என்ன இருக்கானி சரசு சொல்கிறது உண்மையா? என்னைவா பேசிகிட்டு இருந்தீங்க? ஆமாம், சம்மதம் இல்லாமல் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லையக்கா, என்னமோ எங்கள் சொந்த கதை கதை என்னமோ பொழுது போக மாட்டாமல் பேசிட்டு கிடந்தோம். எல்லாத்துக்கும் உங்களையாட்டவே வாழ்க்கை அமையுதா? உங்களையாட்டவே எல்லாத்துக்கும் வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா சொர்க்கம் தேக்கா. என்னல வெடியாலேயே இப்படி சலிச்சுக்கிறீங்க? அட என்னாச்சு கிரகத்தை சொல்லுங்க. ரங்கத்தக்கா பேசாமல் நீங்களே ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுக்கா. நம்ம மீனாளுக்கு அந்த கவுண்டரையா மகனை கட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லுங்கக்கா. இந்த அர்க்கானியக்கால ஒன்றும் நடத்துகிற மாதிரி தெரியல. ஏன் இருக்கானி? அப்படியா? சரசு சொல்கிறது நெசமாவா? நீ ஒன்றும் மீனாகிட்ட பேசலையா உன்னம்மே? நான் எங்கிருந்தக்கா வேசிட்டே, அவன் எங்கே வேசக்கூடுறாளா என்னைய? கல்யாணம்னு வேச்சு எடுத்தாலே நம்ம படிக்கணும், சொந்த காலில் நிற்கணும், வேலைக்கு போகணும், ஜம்பாரிக்கணும். ஆடாடாடாடா சினிமா பட டைலாக்கா எடுத்து விட்டுட்டு திரியிடா. அவகிட்ட போய் நான் என்னத்தான் பேசிட்டேன். இது நல்லாத்தே இருக்குது உன்ற கதை. ஐயோ ஊருக்கே நான் சொல்லிட்டு வர, உன்ற குடும்பத்தில் ஒரு பிரச்சனைங்கிறப்போ உனக்கு தெரியலையா? இது என்ன இருக்கானி உன்னையோட? அதை தேக்க நானும் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்களும் அந்த பாயிண்டியவே முடிச்சுட்டீங்க. போங்க, ஒன்றும் இல்லை. என்ற பிரச்சனைக்கே ஒரு முடிவு கட்டி போட்டுச்சு அக்கா. அக்கா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது பாருங்களேன். சரி விட இருக்கானி, எல்லாம் இருக்கிறதே. உனக்கு மீனாகிட்ட பேசுறதுக்கு தயக்கமாக இருந்ததுன்னா சொல்லு. மீனாலையும் அந்த சரவணனையும் தனியாக சந்திக்க வச்சா சரியா போகுது. அப்புறம் எல்லாம் தன்னை போல் நடக்கு. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது தான் சரி. என்னையால் அவகிட்ட பேச முடியலிக்கா. அடக்கழுது அத்தனைதே நான் முதல்லையே சொல்லியிருந்தேன். இந்த ஏற்பாடெல்லாம் நானே பண்ணி கொடுத்துருப்பேன். அட ஊடு வாத்து போடலாம். அதான் நம்ம ரங்கத்தக்காலே சொல்லியாச்சல்லாம். அப்புறம் என்னக்கா விடுங்க, கவலை விடுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டே. ஆமாம், 2 பேரும் நாளைக்கு கோயிலுக்கு வர்றவீங்களா? என்ன பண்ணுறவீகோ? ரங்கத்தக்கா நான் வரணுக்கா, நான் ரெடி. சந்தோஷம். அப்புறம் அர்க்கானியே நீ என்ன பண்ணுறவோ? நான் நேற்றே சொல்லி போட்டு போனேன். என்ன பண்ணுறேன், வர்றையா இல்லையா? நான் டிக்கெட் போடணும் சொல்லு. நான் வரலிக்கா. முதல்ல இந்த மீனாளுக்கு ஒரு வழி பண்ணி போட்டுத்தேக்கா நான் வருவேன். ஆளை 4 கோய் குளத்துக்குன்னு போயுன்ற வேண்டுதலையெல்லாம் அந்த கடவுளுக்கு அதில் போட்டு வந்தாத்தேன கடவுள் பார்ப்பாரு. நீயும் ஒன்றத்தையும் கண்டுக்காத. எல்லாம் தன்னை போல் நடக்கும்னா நடக்குமா? ஆமாக்கா, நம்ம ரங்கத்தக்கா சொல்கிறது தான் நெசம். பேசாமல் கிளம்புங்க. கோயிலுக்கு போகிறக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? சரி, ஆனால் இத்தனை தூரம் சொல்கிறீங்க, அது நேரம் வார எனக்கு டிக்கெட்டை போடுங்க. அப்புறம் என்ன போய் எல்லாம் கிளம்புங்குவாங்க. துணிமணியெல்லாம் எடுத்து போட்டு படிக்கையில் வச்சுட்டு எல்லாம் சித்தப்பா அடுத்து நல்லா தூங்குங்குவாங்க. நான் போய் அடுத்தவளை கேட்டு வரேன். சரியாண்ணா, நான் போயிட்டு வரேன் இருக்கானியக்கா. ரங்கத்தக்கா நாளைக்கு 4 மணிக்கு வந்தால் போதுமல்ல? பஸ் வருமாக்கா வீட்டுக்கு? இல்லை நாங்கள் வர்றதே இங்கே? சரசே பஸ் எல்லாம் உன்ற வீட்டு முன்னாடி டான்னு 4 மணிக்கு வந்து நிற்குமேடு. நீ போய் நல்லா தூங்கி எந்திரிச்சு துணிமணியெல்லாம் எடுத்து வை போ. சரிக்கா, அண்ணா நான் இப்போவே போகிறேன். ஆளா இருக்கானி, நீ என்னத்துக்கும் கவலைப்படாததே. மூஞ்சி வெடியால் தொங்க போட்டு திண்ணையில் உட்காந்து கிடக்கிற. நீயும் போய் எல்லாம் ரெடியாக போ. எல்லாம் சரியா போயிருப்போ போ. சரிக்கா அண்ணாட்டி, நானும் போய் சித்தப்பாடு தூங்கி எந்திரிச்சு துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். 2 நாளையில் வந்துடுவோமாக்கா? ஓ 2 நாள் 3 நாள் ஆகும்னு வெய்யேன். 3 நாளில் வந்துடுவோம். சரி அண்ணாட்டி, நான் போகிறேனுக்கா. சரி நீ போய் தூங்குவோம். நான் உன்னை 4 பேர்த்து பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் நான் போய்க்கிறேன் போ. சரியானாக்கா. என்னது இந்த நந்தினியும் இன்னும் காணோம்? பஸ்ஸும் ஒரு பஸ்ஸும் கூட வர மாட்டேங்குதே. சை, இந்த பஸ்ஸுக்கு நின்று காலெல்லாம் வலிக்குது. இந்த அம்மா ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுமான்னு சொன்னால் அது வாங்கி கொடுக்குதா? அது இதுன்னு எதையாவது சொல்லிகிட்டே இருக்குது. ஆஃப் டே இந்த காலேஜுக்கு லீவ் போட்டதும் இந்த 12 மணி 1 மணிக்கு வந்தால் பஸ்ஸும் வராது, ஒன்றும் வராது. என்னது எப்பவுமே நம்மளுக்கு முன்னாடி வந்து டான்னு நின்றுவா, இன்னைக்கு இன்னும் காணமே. எங்கால் அவள் ஆள் கூட ஊர் சுத்த போயிட்டாளோ?
என்னது அந்த பக்கமும் ஒரு பஸ்ஸும் வர மாட்டேங்குது, இந்த பக்கமும் ஒரு பஸ்ஸும் வர மாட்டேங்குது. ஐயோ, தெரியாம இந்த டைமிங்க்கு வந்து மாட்டிட்டனோ. மீனா, நீ இன்னைக்கு மாட்டினடி. பேசாம லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியதுதான். என்னது ஒரு பைக்கும் இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. சே, என்ன ஆனாலும் சரி முதல்ல இந்த அம்மா கிட்ட சொல்லி ஒரு ஸ்கூட்டி வாங்கணும். ஐயோ கடவுளே, என்னது நம்ம நேரம் ஒரு பஸ்ஸும் வர மாட்டேங்குது, ஒரு வண்டியும் வர மாட்டேங்குது. சே, ஒரு வண்டி வருது, நிறுத்தி பார்ப்போம். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்க. அப்பாடா, ஒரு வழியா நிறுத்திட்டீங்களா? யாருமா நீ? எதுக்காக ஏன் வண்டியை நிறுத்தின? என்ன வேணும் உனக்கு? அங்கிள் அங்கிள், இந்த வழியா ஒரு பஸ்ஸுமே வர மாட்டேங்குது அங்கிள். எனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு, கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அங்கிள்? நீங்க இந்த வழியா தானே அங்கிள் போறீங்க, ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா நீ? என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியா தெரியுது உனக்கு? போனா போது ஒரு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்குதே, கை காட்டுது, நிறுத்துனா அங்கிள்னு கூப்பிடுற? அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ அங்கிள், சாரி அங்கிள், தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிள். டக்குன்னு எனக்கு என்னன்னு கூப்பிடுறதுன்னு தெரியல, அதான் அங்கிள்னு கூப்பிட்டேன். சாரி அங்கிள். என்னது மறுபடியும் அங்கிள் அங்கிள்? எத்தனை அங்கிள் போட்டு பேசிட்டு இருக்க? அறிவே இல்லையா உனக்கெல்லாம்? ஐயோ சாரிங்க. ஏங்க இவ்ளோ கோவப்பட்டு கத்துறீங்க? சாரிங்க, உங்களை பார்க்கவே பயமா இருக்கு, தெரியாம கூப்பிட்டேன். நீங்க போங்க. காலேஜ் போறாளாமா? காலேஜ் எங்க? ஊர் சுத்த போற நீ? சும்மா ஒரு பேக்கை தூக்கி தோல்ல போட்டுட்டு நானும் காலேஜ் போறேன்னு வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னுக்க வேண்டியது. உங்களை மாதிரி பொண்ணுகள்லாம் எப்பதான் திருந்து போறாங்களோ தெரியல. ஐயோ, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தேவையில்லாம எதேதோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, உங்களை கூப்பிட்டதே தப்பா போச்சு. ஆமா, உடனே அப்படியே பெரிய யோக்கிய மாதிரி நியாயம் பேசுறதுக்கு வந்துட வேண்டியது. எதையாவது ஒன்று எடுத்து மாட்டிட்டு வந்து நின்னுக்க வேண்டியது. போற வரவனையெல்லாம் கை காட்டி குறுக்காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு விட வேண்டியது. என்ன பிள்ளைங்களோ இதுகள்லாம். ஹலோ, என்ன நீங்க ரொம்ப தான் ஓவரா பேசுறீங்க. ஏதோ இந்த வழியா பஸ் வரலையே, சரி யாராவது ஒருத்தங்களை லிஃப்ட் கேட்டு போயிடுவோம், காலேஜ்க்கு டைம் ஆச்சு, நிறுத்தினா ரொம்ப ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் உங்ககிட்ட வம்புக்கு வந்து நியாயம் பேச கிடையாது. நீ தான் வண்டியை குறுக்காட்டிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன பொண்ணு நீ எல்லாம்? ஹலோ, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. சீ, ரொம்ப ஓவரா பேசின அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஆமா, அப்படியே இப்ப மட்டும் நீ மனுஷனா பிஹேவ் பண்ற பாரு. ஒரு காமனா மனுஷனுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கா? சும்மா அந்த ஆட்டு பூட்டுன்னு கத்திட்டு இருக்கேன். என்ன ஜென்ம நீ எல்லாம்? அடடடடடா, உடனே பெரிய நல்லவ மாதிரி பேசாத நீ. என்னை குறுக்காட்டி என் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கறந்துட்டு விட்றதுக்கு தானே என்னை குறுக்காட்டி நிற்க வச்சு பேசிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வேற ஆளைப்பாரு. உன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. ஆளை பார்த்தா நல்லா டீசெண்டா ஆப்பிள் மண்டை மாதிரி இருந்துக்கிட்டு வாயப்பாரு வண்ணாந்தாளி மாதிரி. சை, உனக்கெல்லாம் காமன் சென்ஸே கிடையாதா? உனக்கு அப்படியே காமன் சென்ஸ் இருந்தா ரோட்ல போறவனை எதுக்கடி குறுக்காட்டி வச்சு நான் பேசிட்டு இருக்கிற? போ அந்த பக்கம் முதல்ல. போயும் உன் வண்டியை குறுக்காட்டின பாரு. என்ன சொல்லணும் முதல்ல? அப்பா தாயே, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. அம்மா தாயே, கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். போய் தொலை. ஆளையும் மண்டையும் பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டையும். இவனெல்லாம் எங்கேயாவது ஓடுற லாரியில தான் உளுந்து சாவா. ஆமாம்மா, நீ சொன்னா உடனே நாங்க கொண்டு போய் விட்டு செத்து போயிருவோம் பாரு. போடி. மரியாதையா ஓடி போயிரு, கல் எடுத்து அடிச்சிருவேன். சே, இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சிட்டு வந்தேன்னே தெரியல, நேரமே சரியில்லை. அம்மா, இன்னைக்கு மட்டும் எனக்கு வண்டி வாங்கி தராம இரு, உன்னை சொல்றேன் நானு.